தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சர்வதேச அளவில் அதிகரிக்கும் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுக்கிடையே இணைய வழியிலான பணிக்குழுவை அமைப்பது அவசியம் என்று தேசிய போதைப்பொருள் தடுப்பு அமைப்பின் தலைமை இயக்குநர் அனுராக் கார் கூறியுள்ளார். சர்வதேச அளவில் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இடையே பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளுடன் பிரிக்ஸ் அமைப்பு தொடங்கப்பட்டது. இப்போது எகிப்து, ஈரான், சவுதி அரேபியா, UAE, இந்தோனேஷியா ஆகிய 11 நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பின் முழுநேர உறுப்பினர்களாக இருக்கின்றன. இந்த வருடம் பிரிக்ஸ் தலைமை பொறுப்பை நம் நாடு ஏற்றுள்ள நிலையில் வரிசையாக கூட்டங்கள் நடந்து வருகிறது. அதில் ஒன்றாக அசாம் தலைநகர் கவுஹாத்தியில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் போதைப்பொருள் தடுப்பு அமைப்பின் கூட்டம் தொடங்கியது. அதன் தொடக்க விழாவில் இந்தியாவின் போதைப்பொருள் தடுப்பு அமைப்பின் தலைமை இயக்குநர் அனுராக் கார் கலந்து கொண்டார். அப்போது போதைப்பொருள் கடத்தல் உலகளாவிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. டார்க்நெட் எனப்படும் மறைமுக இணையத்தில் ஊடுருவி போதைப் பொருட்களை விற்பனை செய்வது அதிகரித்துள்ளது. கிரிப்டோ கரன்சிகளை பயன்படுத்தி போதைப் பொருட்களை விற்பனையை மேற்கொள்வதும் சர்வதேச கடல் எல்லை வழியாக போதைப் பொருட்களை கடத்துவதும் அதிகரித்துள்ளது. அவற்றை எதிர்கொள்வதற்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுக்கிடையே இணைய வழியிலான பணிக்குழுவை அமைப்பது அவசியம் என்று அனுராக் கார் பேசினார். அதன் மூலம் தினசரி கிடைக்கும் உளவு தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியும் என்றும் கடத்தல்காரர்கள் பயன்படுத்தும் விதவிதமான முறைகள் குறித்து ஆய்வு செய்ய முடியும் எனவும் அனுராக் கார் குறிப்பிட்டார். மேலும் உறுப்பு நாடுகளுக்கிடையே போதைப்பொருள் தடுப்பு முறைகள் தொடர்பான பயிற்சி முறைகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் கள பணியாளர்களின் திறனை வளர்த்துக் கொள்ள முடியும் என்றும் அனுராக் கார் தெரிவித்தார்.